மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு திட்ட கமிஷனுக்கு மாற்றா நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டுச்சு. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் பணியில நிதி ஆயோக் ஈடுபட்டுச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒவ்வொரு வருஷமும் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுட்டு வருது. அந்த வகையில் 10வது நிதி ஆயோக் கூட்டம் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்றுச்சு. விக்ஷித் பாரத் 2047 என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டுக்கான நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுச்சு. மாநிலங்களோட வளர்ச்சி மற்றும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடா உருவாக்குவதை மையமாக வச்சு பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுச்சு. டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. அதே வேளையில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. அவங்களோட கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா, கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனோ நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. அதே வேளையில் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறக்கூடிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுமே கூட இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி ஆயோக் கூட்டத்தில் 3 ஆண்டு காலமாக பங்கேற்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த முறை கூட்டத்தில் பங்கேற்றார். கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சது தொடர்பாக விரிவான அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அப்போ இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்க மத்திய பட்ஜெட்டை உருவாக்கி தமிழ்நாடு உள்ளிட்ட பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதா குற்றம் சாட்டியிருந்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நம்மோட வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகள் டீம் இந்தியாவா இணைஞ்சு செயல்பட்டா எந்த இலக்கும் சாத்தியமற்றது கிடையாதுன்னு தெரிவித்தார். உலக தரத்தில் அனைத்து வசதிகளும் உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும்னு ஒவ்வொரு மாநிலமும் உலக தரத்திற்கு இணையா குறைந்தபட்சம் ஒரு சுற்றுலா தலத்தையாவது உருவாக்க வேண்டும்னு சொன்னார். 2047வது வருஷத்துக்குள்ள பாரதத்தை வளர்ச்சி அடைந்த பாரதமாக்குவதில் கவனம் இருக்கணும்னு ஒவ்வொரு மாநிலத்தையும், ஒவ்வொரு நகரத்தையும், ஒவ்வொரு கிராமத்தையும் வளர்ச்சி அடைஞ்சதா மாற்றுவதே நம்மோட குறிக்கோளா இருக்க வேண்டும்னு பிரதமர் மோடி கேட்டுக்கிட்டார். பாரத் மண்டபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மத்தியில் பிரதமர் மோடி ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடிய காட்சிகளும் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. தமிழக அரசு 2030ஆம் ஆண்டிற்குள் மாநில பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறது. இதனை மையப்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய கோரிக்கைகளை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் சர்வ சிக்ஷா அபியான் நிதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் 2024-25ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டிற்கு மறுக்கப்பட்டுள்ளது. தாமதமின்றி ஒருதலைபட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 15வது நிதிக்குழு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை 41% உயர்த்தினாலும் 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி பெறும் சுமையை ஏற்படுத்துகிறது என்றும் மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்த வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தூய்மை கங்கை திட்டம் போல காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட நதிகளை சுத்தம் செய்ய திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். நதிகளை சுத்தம் செய்யும் திட்டங்களுக்கு எல்லாம் ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும், அவற்றை மாநிலங்கள் தங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள நகர்ப்புறங்களின் மேம்பாட்டிற்கு பெருமளவிலான நிதியை கொண்ட ஒரு பெரிய திட்டம் அவசியம் என்றும் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். சிறந்த உட்கட்டமைப்பு, இயக்கம் மற்றும் சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஃபெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு 37,906 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்க தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் ஃபெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. அதனை வழங்கவும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள 1035 கோடி ரூபாயை விடுவிக்கவும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மாநிலங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.